தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. 13ஆம் தேதி அன்று மிக கனமழை பெய்ய தொடங்கி அதி கனமழையாக மாறக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை கோவை மாவட்டத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 15ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அத்திப்பாக்கம், மணலூர்பேட்டை, திருப்பாலப்பந்தல், ஜம்பை, மேமாளூர், முடியனூர், தகடி, பழங்கூர், சந்தைப்பேட்டை, வடக்கு நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. சென்னை விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழையுடன் கூடிய பலத்த காற்று வீசியதால் 8 இண்டிகோ விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. டெல்லி, பெங்களூரு, ஹைதராபாத், கோவை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சென்னை வந்த 8 இண்டிகோ விமானங்கள் தரையிறங்க முடியாமல் சுமார் 15 முதல் 30 நிமிடங்கள் வரை வானில் வட்டமடித்தன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் இரவு பெய்த சாரல் மழையால் இதமான சூழல் நிலவியது. கோத்தகிரி பேருந்து நிலையம், காமராஜ் சதுக்கம், கோடநாடு காட்சி முனை, கேத்தரின் நீர்வீழ்ச்சி, கட்டப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்த நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமப்பட்டனர். புதுச்சேரியில் நேற்று மாலை மழை பெய்த நிலையில் மேக கூட்டங்கள் சூழ்ந்து ரம்மியமாக காணப்பட்டதன் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 5 நாட்களாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருந்த நிலையில் நேற்று மாலையில் திடீரென மேகங்கள் சூழ்ந்து லேசான சாரல் மழை பெய்தது. IPS அதிகாரிகளை பணி இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. கடலோர பாதுகாப்பு குழும டிஐஜியாக மகேஷ்குமாரும், காவல் தொழில்நுட்ப பிரிவு டிஐஜியாக ஜெயந்தியும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏஎஸ்பிக்களாக இருந்த 3 IPS அதிகாரிகளுக்கு எஸ்பிக்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று மாலை சேலம் செல்கிறார். பெரும்பள்ளம் பகுதியிலிருந்து மேட்டூர் வரை ரோடு ஷோவில் பங்கேற்று மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். பின்னர் நாளை காலை 9:30 மணிக்கு டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார். அரசு பள்ளியில் மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் காலை உணவை சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்த ஆசிரியரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெகுவாக பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காலை உணவு திட்டம் என்பது நாளைய தமிழ்நாட்டுக்கான வலுவான அடித்தளம் என பெருமிதத்துடன் கூறியுள்ளார். ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்கள் பயன்படுத்தி வந்த பாரம்பரிய தரிசன வழியை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மூடியிருப்பதோடு இனி 200 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்று அறிவுறுத்தி இருப்பது உள்ளூர் பக்தர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். தமிழை அழிக்க நினைக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வாயில் தமிழ் வராது என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் வரவுள்ள மாநிலங்களில் ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக நடைபெறாத ஊழலை நடைபெற்றதாக அமித்ஷா குற்றம் சாட்டுவதாக கூறினார். பாமகவில் இதுவரை புதிதாக 49 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 27 மாவட்ட தலைவர்களை நியமனம் செய்து அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். ராமதாஸிற்கும் அக்கட்சி தலைவர் அன்புமணிக்கும் இடையே அதிகார போர் நாளுக்கு நாள் வெடித்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பாமகவில் புதிதாக நிர்வாகிகளை நியமிப்பதும் சிலரை நீக்குவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. தமிழ்நாடு
தமிழ்நாட்டை அடகு வைக்க அதிமுக தயாராக உள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை அயனாவரத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி உள்ளதாகவும், ஆனால் 10% வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை என அமித்ஷா பொய் சொல்லி உள்ளதாகவும் சாடினார். அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவினர் தூக்கத்தை தொலைத்திருப்பதாகவும், திமுக நிர்வாகிகளுக்கு பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் விமர்சித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கண்களை மூடிக்கொண்டு மத்திய அரசையும் பிரதமர் மோடியையும் விமர்சிக்கும் ராகுல் காந்தி கண்களை திறந்து நாட்டின் வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தப்படுவது உறுதியானதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட அனைவரும் பயத்தின் உச்சத்தில் இருப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்தார். சிவகங்கையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், அதிமுகவுடன் பங்காளி சண்டை இருப்பது உண்மைதான் என்றும், ஆனால் அதனை தள்ளி வைத்துவிட்டு திமுகவை வீழ்த்துவதுதான் தங்களது இலக்கு எனவும் கூறினார். கொரோனா பரவல் அதிகரித்து வரும் சூழலில் வயதானவர்கள் மற்றும் கர்ப்பிணிகள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது அவசியம் என்றும், ஆனால் இது கட்டாயம் இல்லை எனவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்த 2 இணை நோய் பாதிப்பால் இறந்ததாக விளக்கம் அளித்தார். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் அருகே பூட்டி கிடந்த அடுக்குமாடி வீட்டில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. நீலி கோணாம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கராஜ் என்பவருக்கு சொந்தமான 3 மாடிகள் கொண்ட அந்த வீட்டின் முதலாவது தளத்தில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் அருகில் இருந்த மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக விளக்கம் அளிக்க பல்வேறு நாடுகளுக்கு சென்று திரும்பிய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுக்களை பிரதமர் மோடி சந்தித்தார். டெல்லியில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான லோக் கல்யாண் மார்க்கில் இந்த முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு வெளிநாடுகளில் கிடைத்த ஆதரவு உள்ளிட்டவை குறித்து பிரதமரிடம் இந்த எம்பிக்கள் குழுவினர் விரிவாக எடுத்துரைத்தார்கள். இந்தியா மற்றும் இந்தியர்களின் கண்ணியத்தை பாதுகாக்க பிரதமர் மோடி தவறிவிட்டதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இந்தியர்கள் மீதான தாக்குதல் குறித்து அந்நாட்டு அதிபர் டொனால்ட் டிரம்பிடம் மோடி உடனடியாக பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் பொறுப்பற்ற தன்மையால் பஹல்காம் தாக்குதல் நிகழ்ந்ததாக மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவையில் இந்திய ஆயுத படையினரை பாராட்டி கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் போது பேசிய அவர், முப்படைகளின் வீரத்தை பாஜக அரசியலாக்குவதாக சாடினார். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய பாஜக அரசு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். பாகிஸ்தானின் எந்த மூலை முடுக்கிலும் தாக்குதல் நடத்த தயங்க மாட்டோம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தின் மூலம் பாகிஸ்தான் ஆத்திரமூட்டினால் இந்தியா கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் என கூறினார். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு மீண்டும் புதிதாக நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார். கடந்த முறை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் புள்ளி விவரங்கள் தொடர்பாக சர்ச்சை எழுந்ததை தொடர்ந்து புதிய கணக்கெடுப்புகள் நடத்தப்படும் என்றும், இந்த கணக்கெடுப்பு 90 நாட்களுக்குள் முடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆந்திராவில் ஏற்கனவே திருமணமான இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்திய இளம்பெண்ணை அழைத்துச் சென்று காதலன் அடித்து கொலை செய்து பெட்ரோல் ஊற்றி எரித்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரில் நரேஷ் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட சுல்தான் பத்தேரி குட்டிய கிராமத்தில் உள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்த காட்டு யானைகளை பொதுமக்கள் உதவியுடன் வனத்துறையினர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டினர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சென்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மூஞ்சிக்கல், நாயுடுபுரம், அண்ணாநகர், செண்பகனூர், ஏரிசாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை அடுத்த ஆவடி அருகே நீண்ட நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் ஐயப்பாக்கம் அண்ணனூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் நீடித்ததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர்.
நாட்டில் மூத்த குடிமக்களை குறிவைத்து கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கவலை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய முதியோர் மையங்கள் அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மூத்த குடிமக்களுக்கான மையங்களும் முறையாக பராமரிப்பதில்லை என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. ஆவின் பால் நிறுவனம் இருப்பதால் தான் மற்ற தனியார் நிறுவனங்களால் பால் விலையை உயர்த்த முடியவில்லை என்றும் அதேபோல பால் கொள்முதல் விலையை குறைக்க முடியவில்லை என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடப்பாண்டில் பால் கொள்முதல் அளவை 45 லட்சம் லிட்டராக அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறினார். சட்டவிரோத செயல்களுக்கு துணை போகும் காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொங்கு மண்டலத்தில் பண்ணை வீடுகளில் தனியாக வசிக்கும் முதியவர்களை குறிவைத்து நடக்கும் கொலை சம்பவங்களை தடுக்க கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னை அடுத்த ஈஞ்சம்பாக்கத்தில் பிறந்து 43 நாட்களே ஆன பச்சிளம் குழந்தையை கட்டப்பையில் வைத்து தூக்கி வீசி கொலை செய்ததாக தாய் கைது செய்யப்பட்டார். குழந்தைக்கு தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் யாருக்கும் தெரியாமல் கட்டப்பையில் வைத்து வெளியில் எடுத்துச் சென்று வீசிவிட்டதாக தாய் பாரதி என்பவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். தாம்பரம் அருகே தூய்மை பணியாளர்களை உருட்டு கட்டையால் தாக்கியதாக திமுக வட்ட செயலாளர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். கன்னடர்பாளையம் குப்பை சேகரிப்பு கிடங்கில் குப்பைகளை கொட்டவிடாமல் தடுத்து தூய்மை பணியாளர்களை தாக்கியதாக புகார் கூறப்பட்ட நிலையில் திமுக வட்ட செயலாளர் விஜயன் உள்ளிட்ட 3 கொலை முயற்சி வழக்கில் போலீசார் கைது செய்தனர். மதுரை ஆரம்பாளையம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரை காலணியால் தாக்கிய நபரை கைது செய்ய கோரி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தங்களது சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தனர். வாணியம்பாடி அருகே அரசின் திட்டங்கள் குறித்தும் பட்டியலின மக்கள் பற்றியும் அவதூறாக பேசியதற்காக அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். நிம்மியம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிய அமுதா என்பவர் சக ஆசிரியரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டைக்கு அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார். ஆதி திராவிடர் மக்களுக்கு வீடு கட்டும் நிதி 7 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஆதி திராவிடர் மக்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை, குடிநீர், நல்ல கல்வி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் வழங்கப்படும் என்றார். திருவண்ணாமலையில் நிகழ்ச்சிகளுக்கு யார் அழைத்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் செல்வேன் என்றும் கட்சிகளை பார்த்து செல்ல மாட்டேன் எனவும் அமைச்சர் எவ வேலு தெரிவித்துள்ளார். தவேக நிர்வாகி இல்ல நிகழ்ச்சிக்கு சென்றது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் அழைப்புதழ் கொடுத்து கட்டாயம் வர வேண்டும் என கூறியதால் சென்றதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் அதிகமாக புழக்கத்தில் உள்ளதாகவும் அதற்கு காரணம் திமுக அரசுதான் என்றும் பாஜக மூத்த தலைவர் ராஜா விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக கூட்டணி தொடர்பாக தலைமைதான் முடிவு செய்யும் என கூறினார். திருப்பூர் மாநகராட்சி குப்பை வாகனங்களை சிறைப்பிடித்து தமிழக வெற்றி கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாறைக்குள்ளி பகுதியில் குப்பைகள் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சிப்காட் எதிர்ப்பு விவசாயிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிப்காட் 3வது அலகு விரிவாக்கத்திற்காக மேல்மா பகுதியில் உள்ள குறும்பூர், அத்தி, வட ஆலப்பிறந்தான், காட்டுக்குடிசை உள்ளிட்ட 9 கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 3100 ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியில் மாங்காய் கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மாங்காய் மாலையை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டன்னுக்கு 20,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யவும், கடந்த ஆண்டு வறட்சியின் போது பாதிக்கப்பட்ட மாமரங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தப்பட்டது.
நாகை மாவட்டம் உத்தம சோழபுரம் வெட்டாற்றில் புதிதாக தடுப்பணை கட்டப்படுவதை எதிர்த்து 32 கிராமங்களை சேர்ந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் ஆட்சியர் வளாகத்தின் நுழைவாயிலை தள்ளிக்கொண்டு விவசாயிகள் உள்ளே புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை சிம்சன் சுரங்கப்பாதையில் சிறுநீர் கழித்த தனியார் நிறுவன காவலாளியின் கழுத்தை பிளேடால் அறுத்த யாசகரை போலீசார் கைது செய்தனர். பலத்த இரத்த காயம் அடைந்த செல்வகுமாரை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் கைது செய்யப்பட்ட யாசகர் விஸ்வா என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் முன்விரோதம் காரணமாக கட்டட தொழிலாளி வீட்டில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மணிகண்டன் என்பவருடைய வீட்டில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக சந்திரசேகர் மற்றும் லாரன்ஸ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் வளநாடு அருகே நகைக்காக 1.5 வயது குழந்தையை கடத்தியது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பெருமாள் என்பவர் வீட்டில் நுழைந்த மர்ம நபர்கள் 2 செல்போன் மற்றும் பணத்தோடு 1.5 வயது குழந்தையையும் தூக்கிச் சென்றுள்ளனர். அந்த குழந்தை சப்தம் எழுப்பியதை அடுத்து கழுத்தில் இருந்த தங்க தாயத்தை பறித்துக் கொண்டு இறக்கி விட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த கோட்டை இருப்பு பகுதியில் அரசு பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் தம்பி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த அண்ணன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சோலுடையான் பட்டியைச் சேர்ந்த மலைச்செல்வன் மற்றும் நெவுலியப்பன் விபத்தில் உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக ரயில் முன்பு விழுந்து தற்கொலை செய்ய முயன்ற அத்தையை மீட்ட இளைஞர் எதிர்பாராத விதமாக ரயில் மோதி பலியானார். அத்தையை சமாதானப்படுத்தி மீட்ட இளைஞர் மூர்த்தி தண்டவாளத்தில் நின்றுள்ளார். அந்நேரத்தில் அப்பாதையில் வந்த ரயில் இளைஞர் மீது மோதியது. திருச்சி அருகே பொன்மலை மாவடி குளத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் மண் அள்ளுவதாக கூறி டிப்பர் லாரிகள் மற்றும் JCB இயந்திரங்களை சிறைப்பிடித்து இயற்கை ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே பணிக்காக பொதுத்துறையிடம் அனுமதி பெற்று 3 அடி ஆழம் வரை கிராவல் மண் அள்ளுவதற்கு ரயில்வே ஒப்பந்த நிறுவனம் அனுமதி பெற்றிருந்தது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டில் ஒடிசாவைச் சேர்ந்த இளைஞர் சென்சார் கேட்டில் சிக்கி தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தனியார் தொழிற்சாலையில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்த ராம்நாத் பத்ரா அளவுக்கு அதிகமான மது போதையில் தொழிற்சாலை ஒன்றின் சென்சார் கதவின் மீது சாய்ந்திருந்த நிலையில் கதவு திறக்கப்பட்டதில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து நாயை சிறுத்தை வேட்டையாடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாயை வாயில் கவ்வி கொண்டு செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ள நிலையில் சிறுத்தை நடமாட்டத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஹெல்த் கேம்ப் பகுதியில் உள்ள குடியிருப்புக்குள் புகுந்த காட்டு யானையின் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. காட்டு யானை நடமாட்டத்தால் வீடுகளை விட்டு வெளியே வர மக்கள் அச்சப்படும் நிலையில் காட்டு யானைகள் குடியிருப்புக்குள் நுழையாதவாறு வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் மூலமாக கல்லூரிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்திருப்பதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 36 கல்லூரி விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் நடப்பாண்டில் 10 விடுதிகள் திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். ராமேஸ்வரம் அடுத்த தனுஷ்கோடி கடற்கரை பகுதியில் மூட்டை மூட்டைகளாக ரசாயன பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரை ஒதுங்கியதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த ரசாயன பொருட்கள் மருத்துவ மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்துவதற்கான மூலப்பொருட்கள் என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை கிராமத்தில் தேர் திருவிழா நடத்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். வேத மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா தொடர்பாக இரு சமூகத்திடையே பிரச்சினைகள் நிலவி வரும் நிலையில் திருவிழா நடத்த ஒரு தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் தடை வாங்கினர். இந்நிலையில் திருவிழா நடத்த கோரி மற்றொரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் தலைமை காவலரை தகாத வார்த்தைகளால் ஒருமையில் பேசி தாக்க முயன்றதாக வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர். வழக்கறிஞர் ஜஸ்டின் என்பவர் பெண் காவலர் சபினாவை தகாத வார்த்தைகளால் ஒருமையில் பேசி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. மதுரையில் மனைவியின் தலையில் கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு குளியலறையில் வழுக்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறி நாடகமாடிய கணவரை போலீசார் கைது செய்தனர். கோரிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 61 வயதான மீனலோச்சினியை அவரது கணவர் ராமரத்தினம் தலையில் அடித்து கொன்றது உடற்கூறாய்வு மூலம் தெரிய வந்தது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் கத்தியுடன் புகுந்த இளைஞரை அப்பகுதி மக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். கண்ணம்பாளையம் குடியிருப்பு பகுதியில் கத்தியுடன் மதுபோதையில் சுற்றித் திரிந்த இளைஞர் தம்மை பிடித்து விசாரித்த மக்களை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே அரசு பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் சாலையில் கால்களை உரசியபடி அட்ராசிட்டியில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியது. ஆபத்தை உணராமல் பயணித்த மாணவர்களை போலீசார் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் பெய்த மழையால் நகராட்சிக்குட்பட்ட 10வது வார்டில் கழிவுநீர் கலந்த மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். துர்நாற்றம் கடுமையாக வீசி வருவதால் பொறுமை இழந்த மக்கள் தங்களுக்கு முறையான கழிவுநீர் வடிகால்வாயும் தரமான சாலை வசதியும் அமைத்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடன் இஎம்ஐ செலுத்த தவறியவரின் வீட்டின் சுவரில் இது அடமானம் வைத்த சொத்து என கிரகம் நிதி நிறுவன ஊழியர்கள் எழுதி வைத்து அடாவடியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் மகேஸ்வரி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படம் தவறுதலாக மாறியதன் காரணமாக அரசு உதவி கிடைக்காமல் 14 ஆண்டுகளாக முதியவர் தவித்து வருகிறார். மாநகரி பகுதியைச் சேர்ந்த மூக்கையாவின் ஆதார் அட்டையில் அவரது புகைப்படத்திற்கு பதிலாக வேறொருவர் புகைப்படம் அச்சிடப்பட்டுள்ளதாக புகார் கூறப்படுகிறது. சென்னை அண்ணா நகரில் உள்ள மசாஜ் சென்டரில் மசாஜ் செய்ய சென்ற இளநீர் வியாபாரியை அடைத்து வைத்து தங்க நகை மற்றும் பணம் பறித்த வழக்கில் ஒரு பெண் உள்பட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த சார்லஸிடம் நகை பறித்தது தொடர்பாக ரேகா மற்றும் நவீன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டு 2,85,000 ரூபாய் பணம் மீட்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அடுத்த நன்னை கிராமத்தில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக போராடி வரும் மூதாட்டி மீது ஆக்கிரமிப்பாளர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறி உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக சமூக ஆர்வலர் நன்னை நல்லம்மாள் என்ற மூதாட்டி ஏரியை ஆக்கிரமித்து வீடு கட்டி உள்ளவர்களுக்கு எதிராக போராடி வருவதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வனத்துறை நர்சரியில் பணியாற்றி வந்த தற்காலிக ஊழியர் தங்கதுரை என்பவர் வனப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்டார். தங்கதுரை அங்கேயே தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் அவரின் அறையில் பூச்சி மருந்து கிடந்திருக்கிறது. இதனையடுத்து அவர் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் அருகே ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள கணவருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தர வேண்டும் என அவருடைய மனைவி கோரிக்கை விடுத்துள்ளார். வெங்கமேடு ஜவஹர் நகர் பகுதியைச் சேர்ந்த பிச்சமுத்து என்பவர் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆக்சிஜன் சிலிண்டர் கேட்டு 2 முறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பேருந்து நிலைய விரிவாக்க பணிக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. 4,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க பணிகள் மேற்கொள்ள உள்ள நிலையில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொருக்குப்பேட்டை, திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து அதிகளவு ரேஷன் அரிசி ஆந்திர மாநிலத்திற்கு கடத்தப்பட்டு வருவதாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மேலும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பாறைக்கொல்லி வட்டம் பகுதியில் கந்துவட்டிக்கு பணம் வாங்கியது தொடர்பாக விவசாயி குடும்பத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விவசாயி சீனிவாசன் என்பவர் பணத்தை வாங்கி வட்டியுடன் திருப்பி கட்டிய நிலையில் கூடுதலாக பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் தமிழ்நாடு அரசு சார்பில் மசாஜ் தொழிலாளர்கள் மற்றும் பரிசல் ஓட்டிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழு உடல் பரிசோதனை செய்து கொண்டனர். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏடிஎம் மையங்களில் பணம் எடுத்துக் கொடுப்பது போல் நடித்து நூதன முறையில் பணத்தை கொள்ளையடித்து வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். வாடிக்கையாளர்களிடம் பணம் எடுத்து தருவதாக கூறி ஏடிஎம் கார்டை வாங்கிக் கொண்டு போலி ஏடிஎம் கார்டு கொடுத்து ஏமாற்றி மோசடி செய்து வந்த மஞ்சுநாத் மற்றும் பிரவீன்குமார் சிக்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த துறையூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிட நலக்குடியிருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள உயர் மின்னழுத்த மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குழந்தைகள் அவ்வழியாக சென்று வருவதால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அகற்ற வேண்டும் என்றும், இல்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அடுத்த கொசப்பேட்டை பகுதியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த மான் தோலை பறிமுதல் செய்த வனத்துறையினர் கூலி தொழிலாளிக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். குணசேகரன் என்பவருடைய வீட்டில் பதுக்கி வைத்திருந்த மான் தோலை 70,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற போது அவர் வசமாக சிக்கினார். தஞ்சை பெரிய கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியின் போது 25,000 ரூபாய் திருடிய பெண்ணை பிடித்து கோயில் நிர்வாகத்தினர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பெரிய கோயிலின் 11 உண்டியல் காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெற்றிருந்த போது அடிக்கடி கழிவறைக்கு சென்று வந்த இந்திரா என்பவரை அதிகாரிகள் சோதனை செய்தது. அவர் காணிக்கை திருடியது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டோர் விண்வெளி ஆய்வு நிலையம் செல்வதற்கான ஆக்சியம் 4 திட்டம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 5:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருந்த நிலையில் ராக்கெட்டில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக திட்டம் தள்ளிப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வீசப்பட்ட நிலையில் ஜெருசலேம் மற்றும் டெல் அவீவ் நகரங்களில் சைரன் ஒலித்ததால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறிக்கப்பட்டது. கப்பல் மூலம் ஐரோப்பாவிற்கு கொண்டு செல்ல முயன்ற 3 டன் கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. ஆண்ட்வெர்ப் துறைமுகத்தில் சோதனை மேற்கொண்ட போது கொகைன் போதைப் பொருள் பதுக்கி கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. அமெரிக்க ராணுவத்தின் 250வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறவுள்ள அணிவகுப்பிற்காக வாஷிங்டன் டிசியில் உள்ள தெருக்களுக்கு டாங்கிகள் வந்து சேர்ந்தன. வரும் 14ஆம் தேதி அமெரிக்க ராணுவத்தின் 250வது ஆண்டு விழாவுடன் சேர்த்து அதிபர் டிரம்பின் 79வது பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி வாஷிங்டனில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸில் முகத்தை மூடிக்கொண்டு ஆப்பிள் ஸ்டோருக்குள் புகுந்த நபர்கள் கையில் கிடைத்த கேஜெட்டுகளை அள்ளி சென்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ஆப்பிள் ஸ்டோருக்கு வெளியே இருந்த இளைஞர்கள் திடீரென உள்ளே புகுந்து அங்கிருந்த கேஜெட்டுகளை அள்ளினர். பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக பயங்கரவாத வன்முறையை தூண்டியதாக கூறி இஸ்ரேல் நாட்டின் 2 அமைச்சர்களுக்கு பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து மற்றும் நார்வே ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ளன. பாலஸ்தீனத்துக்கு எதிரான போர் மற்றும் வன்முறை செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருப்பதாக இட்டாமர் பென்-கிவர், பெசலெல் ஸ்மோட்ரிச் ஆகியோர் மீது நீண்ட காலமாக புகார் உள்ளது. ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் வெண்கல பதக்கம் வென்றுள்ளார். தகுதிச் சுற்றில் 635.9 புள்ளிகள் எடுத்ததன் மூலம் தேசிய அளவிலான புதிய சாதனையையும் படைத்துள்ளார். டிஎன்பிஎல் தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் திருச்சி அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சேலம் அணி வெற்றி பெற்றது. முன்னதாக டாஸ் வென்ற திருச்சி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த சேலம் அணி 20 ஓவர்களில் 179 ரன்கள் எடுத்தது. 180 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய திருச்சி அணி 20 ஓவர்களில் 172 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது.
ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இன்று தொடங்குகிறது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்திய நேரப்படி மதியம் 3 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றால் அந்த அணி வெல்லும் முதல் ICC கோப்பை இது என்பது குறிப்பிடத்தக்கது. ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான பிளேயிங் 11 அணியை ஆஸ்திரேலியா அறிவித்திருக்கிறது. கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலியா அணியில் உஸ்மான் கவாஜா, மார்னஸ் லபுஷேன், கேமரூன் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், பியூ வெப்ஸ்டர், அலெக்ஸ் கேரி, பேட், மிச்சல் ஸ்டாக், நேத்தன் லியோன், ஜோஸ் ஹேசல்வுட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான பிளேயிங் 11 அணியை தென்னாப்பிரிக்கா அறிவித்திருக்கிறது. டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணியில் மாக்ரம், ரியான் ரிக்கல்டன், வியான் முல்டர், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டேவிட் பெடிங்ஹாம், கைல் வெர்ரின், மார்க்கோ ஜான்சன், கேஷோ மகாராஜ், ககிசோ ரபாடா, லுங்கி இங்கிடி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இந்திய வீரர் ருத்துராஜ் கெய்க்வாடிற்கு இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டில் விளையாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கவுண்டி கிரிக்கெட்டில் 33 முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற யார்க்ஷயர் அணிக்காக விளையாட அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்த மாதம் தொடங்கும் சாம்பியன்ஷிப் தொடருக்கு முன்னதாக அவர் யார்க்ஷயர் அணியுடன் இணைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL-இல் அசத்திய வைபவ் சூரியவன்ஷி, பிரப்சிம்ரன் சிங் மற்றும் பிரியன்ஷ் ஆர்யா மூவரும் எதிர்வரும் T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம்பெறுவது உறுதி என்று முன்னாள் வீரர் உத்தப்பா தெரிவித்துள்ளார். மேலும் கில், சாய் சுதர்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட அசத்தலான வீரர்களும் இருப்பதால் T20 அணியில் யார் இடம்பெறுவார் என்பதை கண்டுபிடிப்பது சவாலாக இருக்கும் என்றார். தமிழ்நாட்டில் தக் லைஃப் படத்தின் 5வது நாள் வசூல் 2 கோடி ரூபாய்க்கும் குறைவாக இருந்ததால் படக்குழுவினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஜூன் 5ஆம் தேதி வெளியான திரைப்படம் தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு 33 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல் நடிப்பில் வெளியான படத்திற்கு கலவையான விமர்சனம் எழுந்துள்ளது. கமல் சிம்பு நடிப்பில் வெளியான தக் லைஃப் படத்தை முன்கூட்டியே OTT-யில் வெளியிட நெட்ஃபிளிக்ஸ் திட்டமிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. படம் வெளியான 8 வாரங்களுக்கு பிறகே OTT-யில் வெளியிடப்படும் என்று உறுதியளித்திருந்த நிலையில் படத்திற்கு திரையரங்குகளில் போதிய வரவேற்பு இல்லாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மும்பையில் நடைபெற்ற குபேரா படத்தின் 3வது பாடல் வெளியீட்டு விழாவில் நடிகர் தனுஷ் தமிழில் பேசிய வீடியோ வைரலாகி வருகிறது. தொகுப்பாளினி பேச அழைத்த போது மைக்கை வாங்கிய தனுஷ் எல்லோருக்கும் வணக்கம் என தமிழில் கூறி பேச்சை தொடங்கினார். பிறகு தனக்கு ஹிந்தி தெரியாது என்பதால் ஆங்கிலத்தில் பேசுவதாகவும் ஆங்கிலமும் கொஞ்சம்தான் தெரியும் என்றும் கூறினார். கூலி படத்தில் தன்னுடைய கதாபாத்திரம் மிகவும் சுவாரஸ்யமானது என்று நடிகர் அமீர் கான் தெரிவித்தார். சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் கூலி படத்தில் தன்னுடைய கதாபாத்திரம் அனைவருக்கும் பிடிக்கும் என்று கூறினார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. கன்னட மொழி சர்ச்சை விவகாரத்தில் மன்னிப்பு கேட்காத நடிகர் கமல்ஹாசன் சினிமாவில் 40வது ஆண்டில் அடியெடுத்து வைத்த சிவராஜ்குமாருக்கு கன்னடத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் சிவராஜ்குமார் மேலும் பல படங்களில் நடிக்க வேண்டும் என்று பழைய நினைவுகளை பகிர்ந்துள்ளார். தாம் இசையமைக்கவிருக்கும் படத்தில் சின்மயியை பாட வைக்கவிருப்பதாக இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனி தெரிவித்தார். மார்கன் பட ப்ரமோஷனில் பங்கேற்ற அவரிடம் சின்மயிக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த விஜய் ஆண்டனி தன்னுடைய இசையில் நிச்சயம் சின்மயியை பாட வைப்பதாக தெரிவித்தார். நடிகர் கவின் கதாநாயகனாக நடித்துள்ள கிஸ் படத்தின் 2வது பாடலான ஜில்லேலாமா பாடலை படக்குழு வெளியிட்டது. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தயாரிப்பில் உருவாகியுள்ள படத்தை நடன இயக்குனர் சதீஷ் இயக்கியுள்ளார். படத்தில் கதாநாயகியாக பிரீத்தி அஸ்ரானி நடித்துள்ளார். இந்த படம் ஜூலை மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் ராமின் பறந்து போ படத்தில் நடிகர் சித்தார்த்த பாடியுள்ள டாடி ரொம்ப பாவம் பாடல் ஜூன் 12ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. மிர்ச்சி சிவா கதாநாயகனாக நடித்துள்ள இந்த படத்தில் அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி, அஜு வர்கீஸ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். இந்த படம் ஜூலை 4ஆம் தேதி வெளியாகிறது.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். கோயிலை ஒட்டிய 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் பௌர்ணமி தோறும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் வைகாசி பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற பூக்குழி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பூக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் பிரசன்ன சின்ன மாரியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திம்மநாயக்கன் படித்துறை அருகே உள்ள சின்ன மாரியம்மன் கோயிலில் 66வது ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் காப்பு கட்டிய பக்தர்கள் கரகம் எடுத்தும் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோயிலில் வைகாசி மாத பௌர்ணமி நாளை ஒட்டி திருவிளக்கு பூசை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிரி குஜாம்பிகை அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி அருள் பாலித்ததை அடுத்து மேளதாளங்கள் முழங்க 108 பெண்கள் விளக்கு பூசை செய்து வழிபட்டனர். வைகாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமி மலையில் ஏராளமான பக்தர்கள் கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி உற்சவர் சண்முகர் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் கிரிவலம் சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த நெய்க்குப்பை கிராமத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் அலகு குத்தி தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதனை ஒட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய நிலையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் தனியார் அமைப்பு சார்பில் நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் திரளான பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். மேலும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக சேவை புரிந்த 51 பெண்களுக்கு மகாசக்தி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.